இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலாக எங்களோட வீட்டு பிரியாணியை தான் செய்ய காணொலியாக எடுக்க போகிறோம். இதோ வாங்க காணொலிக்கு போகலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் தயாரெலாம் இருக்குது, எல்லாம் வெட்டி வச்சு இப்போ தேவையான பொருட்களே இருக்கா. சும்மா சொல்லுறேன் என்ன சொன்னால், இது லீச்சு வந்து வெங்காயம் வந்து நான் நீட்டு இந்த வெங்காயம் தான் இன்றைக்கு பாவிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா இருக்குன்னு சொன்னதால இதுதான் பாவிக்கிறோம் பிரியாணிக்கு. மற்றது இது பிசல்லி தெரியும் உங்களுக்கு, பிசல்லி நாங்கள் பாவிக்கிறது கரட்டு. இதுக்கு ஏலக்காய் கராம்பு எல்லாம் இதுக்குள்ள கொடுக்கு. செத்தர் மிளகாய் பிரியாணியில் கருவேப்பிலையும் கொஞ்சம் போடுவோம். மற்றது உள்ளி பேஸ்ட்டு அடிக்க போகிறோம், அதை காட்டுவோம். இறாலும் நாங்கள் கொஞ்சம் போட போகிறோம். இறால் இன்றைக்கு நெய்யிலாம் வதக்குறது. மற்ற ரைத்தாலாம் ரெடியாக இருக்குது. தக்காளி போட போகிறோம். தக்காளி இப்படியே வெட்டி போடுறதில்லை, இந்த மாதிரி விரித்து போடுறதுன்றதையும் காட்டுறேன். மசாலாவை பிடிச்சிக்கிறன்றது பிறகு காட்டுறேன். இப்போ அது வாங்குவோம். பிரியாணி சோறுக்கு ரெடி பண்ணுறதை எப்படி தாளிப்பதுன்னு நான் பிரியாணிக்கு ரெடி ஆகுறது. அடுப்பு மூட்டியாச்சு, சட்டி வெறுஞ்சட்டி தான் இருக்குது. இதுக்குள்ள இன்றைக்கு கோழி கறி காய்ச்சறது எப்படின்றதை எங்கட முறையை நான் காட்டுறேன். நீங்களும் சமைச்சு விரும்பினால் சமைச்சு பார்த்து போட்டு சொல்லலாம். இஞ்சால வந்து எலும்பு கொஞ்சம் வச்சிருக்கிறேன் ரசத்துக்கு. இதில் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து சோத்துக்கு விடுவேன். எப்படி விடுறேன்றதை நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்து இதை கொஞ்ச நேரம் அவிய விட்டு தான் நாங்கள் எடுத்து எப்படி சமைக்கிறோம் காட்டுறோம். ஏன்னு சொன்னால் கோழி நாங்கள் எங்களுக்கு விருப்பமான முறையில் சமைக்கிறது இப்படி தானே. ஏன்னு சொன்னால் கோழி இப்படியே போட்டு குழம்புக போட்டால் கோழி எல்லாம் பஞ்சு மாதிரி இழுபட்டு எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் நாங்கள் செய்கிற முறை. அதைத்தான் நான் இப்போ வீடியோவாக காணொலியில் காட்ட போகிறேன். இப்போ இது கொதிச்சுட்டுது. இஞ்சால உதவிக்கு ஆக்கள் நிற்கணும். தண்ணி கொஞ்சம் எடுத்து ஒரு போத்து தண்ணி இஞ்சால நெய்யை எடுத்து போடுவோம். நெய் ஒரு இதுக்குள்ள தண்ணியை கலப்போம். இது தேவையான அளவு தண்ணியை விட்டோம்னு சொன்னால் இது ரெடியாகும். இது ரசத்துக்குரியது. இப்போ தண்ணி விட்டு அவிய விடுறேன். போடைக்குள்ள என்னென்ன போடுறன்றதை காட்டுவேன். என்ன வேணும் தண்ணி. ஓகே, இது அவியட்டு. இது வச்சாச்சு, இது மூடியாச்சு, கிடக்கட்ட ஒன்றும் போடலை. இதுக்குள்ள நான் இப்போ போட போகிறது நெய். அடுப்பை கூட்டிடுவோண்ணா. ஓகே, போட காப்பா போடும். நெய் நல்லா கொதித்து வந்தோன்னே போடுவான். இதில் நாங்கள் எங்கட முறை இப்படி எங்களுக்கு இந்த சுவை பிடிச்சதால நாங்கள் இப்படித்தான் செய்கிற முறை. இதான் இப்போ வீடியோ காணொலியாக நாங்கள் எடுக்கிறோம். ஓகே, இது ரெடி. நெய் தேவை இருந்துட்டு செய்ய வடிவாக செய்கிறது. இப்போ இதுக்குள்ள கராம்பு ஏலக்காய் பட்டை எல்லாம் இருக்குது. அதை போட போகிறேன். வெங்காயம் எடுத்துட்டா அந்த பெரிய பச்சை வெங்காயம் எல்லாம் செத்த மிளகாய் போடுறேன். பிரியாணிலையும் போட்டிருக்கு. இது நான் இது பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இது 2 தடவை நான் சாப்பிட்றேன். கத்தி எடுத்துனா வட்டி போட்டு போடுறேன். இந்த பெரிய மிளகாய் என்ன எனக்கு விருப்பம் சாப்பிட்றதுக்கு, அதால் பெரிய மிளகாய் மட்டும் இப்படி போடுறேன். இதில் தண்ணி கொதிக்குது. தக்காளி ரெடி ஆக்குறதுக்கு. ஓகே, இதை கொண்டு வைக்கலாம். அதெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறோடையா தொடர்ச்சியாக காணொலியில் எப்படி சமைக்கிறன்றதை விடாமல் காட்டும். இதால் தண்ணி கொதிக்குது. இது தக்காளி. அந்த தக்காளியை மூண்டையும் எடுத்து தான் தக்காளி இது வதங்கத்துக்கு தக்காளி நான் இப்படித்தான் செய்கிறது. தோல் இடிச்சு தான் போட போகிறேன். தோல் இடிக்கிறக்காண்டி இப்படி அடி வளர்த்த நாளாக கீறி போட்டு போட்டோம்னு சொன்னால் கொதியில் புற உரிச்சு போட்டு போட்டுனா அந்த தோலுகள் வந்து பிரியாணிக்கு வராது. அதுக்காக இப்படி வட்டி போவேன். கொஞ்சத்தால் எடுத்து உரிக்கலாம்.
இப்படி போட்டுவிட்டோன்னா அது கொதிக்குது. புதினா இப்போ தேவையில்லை. இது வதங்கிறதுக்கும் இதால் கோழி அரிது கோழிகளை உப்பு தமிழ் உப்பு தேவையான அளவு உப்பையும் போட்டோம்னா கணக்கையில் ஒரு பொதியிலே எடுத்து போட்டால் ரெடியா. ஓகே, தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. வீட்டில் வைக்கலாம். நான் கொஞ்சம் இந்த மரக்கறி சூப்பும் பாவிக்கிறது ஏன்னா சுவையாக இருக்குன்றதுக்காக. கறி நல்லா வரும், டேஸ்ட்டாக கொண்டு வரும்ன்றதுக்காக போட்டிருக்கு. இப்போ அடுத்த கரண்டியால் இதற்காக கிளறிட்டும் ஒரு கொதியில் கோழியை எடுக்கலாம். மஞ்சள் எல்லாம் போட்டு தான் வச்சிருக்குது. நல்லா ஆவிய விடுறதில்ல. ஒரு கொதி வந்தால் இதை எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது வதங்கட்டுக்கும் 2 நிமிஷம். இது வதங்கட்டுக்கும் 2 நிமிஷம் வதங்கட்டுக்கும். ஓகே, இது வதங்கட்டும் 2 நிமிஷம். இப்போ பிரியாணிக்கு கொஞ்சம் உப்பு இதுக்குள்ள போடுறேன். என்னென்னு சொன்னால் உள்ளி இந்த தெறிக்காததுக்காக உள்ளி எல்லாம் வெளியில் பறந்து வர்றதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கு. இதை அடித்து பிரியாணிக்கு சேர்த்து போட்டு இது பிரியாணிக்கு போடுவோம். இது பிரியாணிக்கு ரெடி ஆகிப்போம். இது போடுவோம். இது பிரியாணிக்கு போட்டாச்சு. ஓகே, தக்காளி ஓகே. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அது கேட்டுக்கு இது சாரி கொதிக்கட்டுக்கு. இப்போ இங்கே தக்காளி ரெடி ஆகிட்டு தக்காளி இப்படி தோலை விரித்து போட்டு தான் போட போகிறேன்டா. இந்த தோல்களெல்லாம் பிரியாணிக்க வந்து யாரும் சாப்பிடல இருந்தாக்கா இப்படி விரித்து போட்டால் நல்லா இருக்கும். இப்போ இதை பிரியாணிக்கு இதை விரித்து போட்டு வெட்டி போடுவோம். வெட்டிட்டு தயிரையும் இதையும் போட்டால் ஓகே. வெட்டிக்கெல்லாம் இந்த மூல் பக்கம் வந்து நாங்கள் எடுக்கிறது என்னென்னா இது கரையாது. வெட்டிட்டு அதில் சின்னனா டக்கண்டு கரைஞ்சிடுங்க. அடுத்த தக்காளியும் அதே மாதிரி வச்சுட்டு ஈஸியாக இது செய்யலாம். என்னடா முழுசாக போட்டோம்னு சொன்னால் அப்படியே தோல்களெல்லாம் பிரியாணிக்க வரக்கும். இது இப்படியே போட்டோம்னு தான் ஓகே. இதை பிரியாணிக்க போகும். இதை பிரியாணிக்க போட்டேன். பிரியாணி இதெல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் வெந்து வர அடுத்த ஐட்டங்களை இதுக்கு போட்டோம்னு சொன்னேன். அடுத்த ஐட்டம் கொஞ்சம் தூளும் போடுவோம். கரண்டி இப்போ ஒரு கரண்டி தூள், ஒரு கரண்டியில் இன்னும் கொஞ்சம் போடலாம். தூள் போட்டாச்சு. தேவையான அளவு மஞ்சளையும் கொஞ்சம் போடுவோம். மஞ்சள் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் மல்லித்தூளும் போடுறேன். இது மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ இதுக்கு ரசத்துக்கு என்ன ஒன்றும் போடலை. கொஞ்சம் மஞ்சள் விட்டுருக்கு. இப்போ இறைச்சி இவ்வளோ ஒருக்கா தொண்டினா சரி கொதிச்சுட்டு நிப்பாட்ட போகிறோம். இறைச்சி கரைக்கி ரெடி ஆகிட்டுது. இது ஓகே. இப்போ தயிர்
இப்போ கொஞ்சம் தயிர் விடுறேன். இந்த தயிர் தான் விடுறது. தயிர் விட்டாச்சு. இதுக்குள்ள தண்ணி நாங்கள் நார்மல் தண்ணி இல்லை, இந்த இறைச்சி தண்ணியில் கொஞ்சம் பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். இந்த இறைச்சி தண்ணி இதுக்கு சேர்க்க போகிறோம் பிரியாணி ஆகிக்கிறாருக்கு. ரெண்டாவது சோறு வந்து கோழி கறி அந்த சுவையெல்லாம் இறைச்சியோட சேருமுண்டாக்கா இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் இதுக்கும் போடுவோம் நாங்கள். இனி 5 நிமிஷம் கழியா இதுக்கு இப்போ அரிசியாக போடலாம். அரிசி ஊறி கொண்டுருக்கு. இப்போ இதுக்குள்ள காஜு பிளாம்ஸு கொஞ்சம் வதக்க போகிறேன். நெய்யை தான் வதக்கிறது. கொஞ்சம் உதவி விராட்டுக்கு. இதுக்குள்ள நான் கோழியை கொஞ்சம் ஒலிவெண்ணெயில் வதக்க போகிறோம். இதுக்குள்ள கொஞ்சம் ஒலிவெண்ணெயில் எல்லா அடுப்பும் மூட்டினபடியாக வேகமாக சமையல் முடியும். கோழியை வடிச்சிட்டு இதில் சட்டி மூடியதாகும். ஓகே, தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த கோழி அவ்வளவும் நல்லா இருத்தமாக வரும். 2 தடவை கூட அடுப்பை நல்லா சிம்மில் விட்டால் அது காணாம வழங்கும். ஓகே, இது காணாம வழங்கும், ஒட்டாது வழங்கும். ஓகே, இவர் ஓகே. இதில் வந்து காஜு பிளாம்ஸு இதை கொதிச்சுட்டுது. காஜு பிளாம்ஸு தாளிக்கிறேன். இன்ஷால இதோட தண்ணியில் வந்து இதுக்கு போடுறேன்னு இருந்தால் அரிசி போடலாம். கோழி அவிச்ச தண்ணி கரைக்கும் வச்சு கொண்டு பிரியாணிக்குன்னு சேர்க்குறது. ஏன்னா சோறில் வந்து தேய்ச்ச கொடுக்குமாண்டாக்கா. ஓகே, இது காணும். இப்போ இது கொதித்தோடனே நாங்கள் அரிசியாக போடலாம். இது வதங்காட்டுக்கு. ஓகே, இதுவும் வதங்கிட்டு இறையரோடையே ஓகே. நெய் தானே பிரச்சனை இல்லை. அப்படியே வதக்கிட்டு பிசலி எடு. கடவுரண்டு சமையல் முடியுங்களா? இப்போ இது வச்சாச்சு. இது பிரியாணிக்கு போட்டால் வடிவாயும் இருக்கும். பச்சை, சிவப்பு, கரட்டு கலரெல்லாம் வந்து நல்ல வடிவாக இருக்கும். மெத்தது உடம்புக்கு நல்லது தானே. அப்புறம் இந்தாக்கா போட்டுருக்கு. இதாக மூடலாம். இதாக மூடுவோம். இதை எடுக்கலாம். ஒட்டே இல்லை, பெருசாக ஒட்டே இல்லை. அப்படி கொஞ்சம் இறுக்கமாக வதங்கினா பொரிக்கிறது இல்லை, சும்மா கோழி அந்த இறுக்கமாக இருக்கிறதாண்டா அப்படி செய்யணும். அது வதங்கட்டும். இதுக்குள்ள பிரியாணி சோத்தை அரிசி எடுத்தோம். இந்த ஊர் அரிசி கோழி. இப்போ ஊறின அரிசியை இதுக்குள்ள போட போகிறோம். இது அவிஞ்சு வர மேலே வதக்கின ஈச்சு இது பிசல்லி கரட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு சோத்தராக்க வேண்டியது. அது 10 நிமிஷத்தில் அரிசி ரெடியாகி பிரியாணி. வெள்ளை அரிசி பசுமதி என்றபடியாக 10 நிமிஷத்தில் முடியுது. வடித்து எடுப்போம். இப்போ
எரியுது வலியுது இதெல்லாம் வதங்குது. ஓகே நல்லா வேகமாக வதங்கிறதுக்கு இதை பிரியாணியும் ஒருக்கா கிளறிட்டு அப்படியே மூடிவிட்டா இருக்காங்க. இதை மூடி விட்டால் பிரியாணி ரெடி ஆகி கொண்டிருக்கும். வேறு ஊற்றியாச்சு எடுப்போம். எடுத்து வச்சுட்டு வரேன். இது எடுத்து வச்சுட்டு வரேன். ரசத்துக்குரிய பழப்புளிய இதுக்குள்ள சேர்த்து விட்டோம்னு சொன்னால் அதுவும் சேர்ந்துடும். ஓகே சேர்த்தாச்சு. ரெண்டாவது அடுத்தது இதை கொஞ்சம் மூடிடுவோம். ஓகே அவர் வதங்கட்டும். இப்போ ரசத்துக்குரியதை குத்த போகிறோம். 2 நிமிஷத்தில் கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்தோன்னே 2 நிமிஷம் கழித்து பார்ப்போமா. உள்ளி அறுவலாக குத்தி போட போகிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கு. இந்த உள்ளி பறக்காது. இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டால் உள்ளி வெளியில் வராது. இதுக்கு கொஞ்சம் மிளகு தூளும் சேர்ப்போம். வேண்டாம் மிளகு சேர்த்தா நல்லா. இது மிளகு இல்லை. இதுக்கு கொஞ்சம் மிளகு தூளும் சேர்க்குறேன் பவுடர். ரெண்டு செத்தல் மிளகாயும் எடுத்து வச்சுருக்கிறோம். அது ரசத்துக்கு போடுறதுக்கு. உள்ளி குட்டியாச்சு. மல்லி தேவையான மல்லி போடலாம். ஓகே மல்லி காணும். மல்லியும் நரவலாக குத்திட்டு பாதியாக உடஞ்சால் காணும் மல்லி. மல்லியும் ஓகே. இது வெங்காயம் சிறுதளவு வெங்காயம் போடுவோம் இதுக்குள்ள. இது ரசத்துக்குரியாது. இது கொண்டு அங்கே ஆட் பண்ணுவோமா. இது இப்போ ரசம் கொதிச்சு கொண்டிருக்குது. இனி கொஞ்சம் சீரகத்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சள் முதல் போட்டாச்சு. இது மல்லித்தூள் மல்லி தேவையில்லை. சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் இடிச்சு போட்டு போடும். கொண்டாந்து அதோட குத்தி இருக்கணும். இது பவுடர் தானே பிரச்சனை. கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுரு. ஓகே இது கொதிச்சு வந்ததுன்னா ரசம் ரெடி ஆகிடுது. இது வதங்கிட்டுது. இதை மாற்றுவோம் இதில் பிரியாணிக்கு. ஓகே கேரட்டு இனி கேரட்டு வதக்க போகிறோம். இதால் கேரட்டு எடுத்துட்டா அரிஞ்சம் கேரட்டு நெய் பண்ணி இறாலை வதக்கி போட்டு கரெக்டாக வரும் வதக்கும். அப்போ நல்லா இருக்கும். இறாலை சேர்க்க இது கழுவ போடலாம். கொஞ்சம் உப்பு இதெல்லாம் உப்பு சேர்க்குறேன். அதுக்கு இறால் வதங்கறதுக்கும் இது ஒரு 5 நிமிஷத்தில் இறால் மாமலாக வதங்கிடும். இதுக்குள்ள உள்ளி இஞ்சி இப்போ மசாலா போடுறது எப்படின்றதை காட்டுறோம். உள்ளி இஞ்சி போட்டிருக்கு. கொஞ்சம் தண்ணி விடுறேன். வைக்கிறதுன்னு சொன்னால் தண்ணி விடக்கூட எண்ணெய் விட்டு அடிக்கணும். இது வைக்கிறதில்ல உடனே பாவிக்கிறவன்றோடையா. இப்போ இதுக்குள்ள கொஞ்சம்
கோழி பொரியலுக்கு மசாலா ரெடி பண்ணுறதை பார்ப்போம். மஞ்சள் தூள் போட்டாச்சு. அடுத்தது மல்லித்தூள். இது மல்லி என்ன போது? இது மல்லி தூள். ஓகே, வெளியில் மல்லித்தூள். ஓகே, இது மல்லித்தூள் போட்டாச்சு. மிளகு தூள் சிறிதளவு. வெங்காயம், இது பப்பாசிக்காய். சிறிதளவு பப்பாசிக்காய் வேண்டிய இந்த பப்பாசிக்காய், ஊருக்கு பப்பாசிக்காய். இது இதில் பாதி தேசி புளி அப்படி புளிஞ்சு விட்றேன். இது விதை இல்லாத தேசி புளி. ஓகே, தேசி புளி விட்டாச்சு. சிறிதளவு தூள், கிங்கு தூளும் தேவையான அளவு தூளும் போட்டாச்சு. இதுக்கு இப்போ கடைசியாக தயிர் கொஞ்சம் விட போகிறேன் பொரிக்கிற கோழிக்கு. தயிரும் விடாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். கோழிக்கு முதல்ல உப்பு சேர்த்தாச்சு, அதால் கொஞ்சம் உப்பு போடுறோம். கழுவும். இதை இப்போ இதில் போட்டு தேவையான அளவு இதுக்குள்ள போட்டு இதுக்கு கொஞ்சம் மைதாமா கலக்க போகிறேன். ஏன்டா மசாலா கலராமலுக்கு ஒட்டி இருக்குமாண்டாக்கா. இல்லாட்டி என்னம்மா கோம்ஃப்ளவர் கொஞ்சம் போடுறேன். சோளன்மா, அதாவது சோளன்மா போடுறோம் சிறிதளவு. என்னென்னு சொன்னால் மசாலா கலராது ஒட்டி பிடிச்சி கொண்டு இருக்கோம். அப்படியே ஊறி தூள் இன்னும் கொஞ்சம் காணாது போடலாம். போயிட்டு காரம் காணாது சேர்த்து கொள்ளலாம். காரம் காணாட்டி சேர்த்து கொள்ளலாம். இதை 15 நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் பொரிக்க போகிறோம். கடைசி குறைஞ்சது அரை மணித்தேரம் வைச்சா நல்லா இருக்கும். இப்போ சிக்கன் கறி சமைக்க போகிறோம். சிக்கன் கறிக்கு 2 கிராம்பு, பட்டை, வெங்காயம், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் போட்டாச்சு. வெங்காயம், இது வதங்கி வரத்துக்கும்
5 நிமிஷமாக தான் அங்கே விட்டுட்டு பார்ப்போம் என்ன. இப்போ வெங்காயம் வதங்கி வந்துட்டுது. இப்போ உள்ளி இஞ்சி உள்ளி நான் போடுறதுக்குள்ள 2 நிமிஷம் வதங்க விட்டுட்டு தூள் சேர்ப்போம். ஓகே, இது வதங்கி 2 நிமிஷத்தில் கறிக்கு எல்லாம் வதங்கிட்டது எண்ணெய் இல்லாமலுக்கு. இப்போ நான் எங்களோட கிங் தூள் இவ்வளோ இறைச்சிக்கும் 4 கரண்டி தூள் போட போகிறேன். சின்ன கரண்டியால் 2 3 4 கரண்டி போட்டிருக்கு. இது அதோடு சேர்த்து தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் திராத்தோ. தக்காளி நான் போட இல்லை, பேஸ்ட்டு 3 கரண்டி போட்டிருக்கு. இப்போ இதில் இறைச்சியில் இருந்த தண்ணி கொஞ்சம் இதோட சேர்த்து கிளறி கொண்டு வரையிட்டு நல்லா கட்டியாக கிரேமாவாக வரும். அதுக்கோட கோழியை சேர்த்தா பால் ஒன்றும் நாங்கள் சேர்க்கிறது இல்லை. இதில் இறைச்சிக்கு பாலே விடுறதில்லை. இது கொஞ்ச நேரம் கொதிச்சு வர இப்போ கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்துருக்கு. இப்போ இஞ்சால பிரியாணி ரெடி ஆகிருக்குது. இப்போ புதினாயில் கொத்தமல்லி இதை போட போகிறோம். இது மல்லித்தலை மேலே போட்டும் அப்படி மூடிட்டு அதில் அது வாசமாக வச்சுக்கும். இப்போ அதை பொரிச்சா இறால், காஜு, பிளம்ஸு, கரட்டு, முழுக்கலை மேலவே போட போகிறோம். இந்த பொட்டுக்குள்ள ரேக்க எல்லாம் செய்கிறோம். இப்படியே போட்டு மூடி போட்டு கொஞ்சம் 5 நிமிஷத்தில் கொட்டி கிளறுவோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டுது. கோழி ஆட் பண்ண போகிறோம். கோழி இதெல்லாம் இருக்கமா பொரிஞ்சு பொரியலும் இல்லை, ஓரளவாக பொரிஞ்சு இருக்குது. இதில் சிம்மில் விட்டு விட்டால் இந்த கோழிக்கறி ரெடி ஆகிருக்கும். தேவை என்று சொன்னால் பாலும் விடலாம். நாங்கள் பால் விடுறதில்லை, காணாட்டி கொஞ்சம் தண்ணி இன்னும் சேர்க்கலாம். இதை வச்சு மூடிட்டு இஞ்சால கோழி பொரிஞ்சு கொண்டிருக்கு. ஒரு இப்போ பிரியாணி ரெடி கொட்டி போட்டு தயிரம் இது ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரசத்தை பார்த்து கொடுக்கலாம். இப்போ கோழிக்கறி ரெடி ஆகிட்டுது. இறைச்சி சரக்கு போட போகிறேன். இறைச்சி சரக்கு போட்டு கிளறி போட்டு மூடி விட்டால் இந்த கறி ரெடி. இறைச்சி சரக்கு போட்டாச்சு. கறி எப்படி இருக்குதுன்றதை பாருங்கோ. அந்த மாதிரி திக்கா பால் இல்லாத கோழிக்கறி. இது மூடிடுவோம். இதுக்கு கொண்டு போய் அங்கே வைப்போம். இப்போ ரசத்துக்கு கொஞ்சம் மல்லியில் போட்டுட்டு அதை மூடிடும். கோழிக்கறிக்கும் கொஞ்சம் மல்லியில் போட்டாச்சு. பிரியாணிக்கும் முதலில் போட்டது. இப்போ பிரியாணி போட்டு கிளறி விட்டோம்னு சொன்னால் அது இதில் கிடந்து அவியும். இஞ்சால ரைத்தா ரெடி. கரண்டி எடுத்து பிரியாணி கொட்டுவோம். ஓகே, பிரியாணி இப்போ நான் மேலே பொரிச்சதெல்லாம் போட்டிருக்கு. நெய்யில் வதக்கினதுனால இப்போ எல்லாம் செய்கிற வடிவாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனா இதுக்குள்ள கோழியை போடாமல் அதுக்கு சமைச்சதான் அடி பிடிக்கல. கிளறுவோம். நல்லா கிளறி போட்டு சச்சோகம் போடுவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து பச்சை
மஞ்சள் சோப்பெல்லாம் கலந்து நல்ல வடிவான கலரில் வந்துருக்கு. பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, இது ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக சாப்பாடு ரெடி. ஓகே, வீட்டு பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்த கோழிக்கறி ரெடியாக இருக்குது. கோழிக்கறி ரெடியாக. இது கோழி பொரியல், இது ரைத்தா, ரசம் ஒன்று வச்சிருக்கேன் ஸ்பெஷலாக, பிரியாணி சோறு. இது இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். பாய். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.